Hey guys, இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மொத்தம் 3 இருக்குது. இஃப், எல்ஸ், எல்ஸ் இஃப். இந்த 3 தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்போம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷனாக வேணா இருக்கலாம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குதா வச்சுக்கோம். அந்த காரு நல்ல கண்டிஷனில் இருக்கா, எந்த டேமேஜும் இல்லாமல், பெட்ரோல் இருக்கா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த காரை டிரைவ் பண்ணுவோம். அதே தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும். ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு கார் மட்டும் இருக்கதா வச்சுக்கோம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கார் இருந்துச்சுன்னா நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு கார் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டிரைவ் பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவீங்க. அதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப், அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன், கோலன், அது கீழே இன்டென்டேஷனோட நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம். இப்போ இதோட மீனிங் என்னென்னா, இந்த இஃப்ங்கிறது வந்து என்ன சொல்லணும்னா, இந்த கண்டிஷன் கரெக்டானு செக் பண்ண சொல்லும். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது இந்த இன்டென்டேஷன் நம்ம ஒன்று சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த பிரிண்ட்டுங்கிற வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்படி ஒருவேளை இந்த கண்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பே விட்டுட்டு இந்த பிரிண்ட்டுங்கிறதே வந்து கன்சிடரே பண்ணாமல் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும் ப்ரோக்ராம். அந்த இன்டர்பிரட்டர் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிறத வந்து செக் பண்ணவே பண்ணாது. இப்போ இன்டென்டேஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட கோட் எல்லாமே வந்து இந்த நடுவில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் போட்டிருப்போம். இப்போ இந்த இதில் மட்டும் ஏன் இஃப்லேருந்து நமக்கு இந்த இதில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம 4 ஸ்பேசஸ் விடுவோம். 4 ஸ்பேசஸ்லாம் வந்து பைத்தானில் விடணும். இல்லாட்டி நீங்கள் டேப் யூஸ் பண்ணி கூட இந்த 4 ஸ்பேசஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு இந்த 4 ஸ்பேசஸ்னால், இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான். அதாவது நான் வந்து நார்மலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டேன்னா அது வந்து இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே இல்லை, ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இந்த இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த 4 ஸ்பேசஸ் வச்சு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம வந்து இந்த பிரிண்ட் வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நமக்கு வந்து இந்த இது பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி நமக்கு ஜென்ரலாக பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்டென்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த கேஸில் 5 நாட் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டிஷன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம இந்த கண்டிஷன் போட்டுக்கோம். இந்த கண்டிஷன் வந்து 5 நாட் ஈக்குவல் டு 6. இந்த 5 நாட் ஈக்குவல் டு 6 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் ஆகும். நமக்கு தெரியும் 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ப்ரொசீட் ஆகும். அப்போ வந்து பிரிண்ட் 5 டஸ் நாட் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ அதுவே நான் வந்து 6ன்னு இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்க. 6 நாட் ஈக்குவல் டு 6. 6 நாட் ஈக்குவல் டு 6 வந்து ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னால இந்த பிரிண்ட்டுங்கிற இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆகிடும். அதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நம்மக்கிட்ட ஒரு கார் மட்டும் இருக்கிறதா வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து 2 கார் இருக்கிறதா வச்சுக்கோம். இப்போ இந்த 2 கார் இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, இப்போ எனக்கு ஒரு காரில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா அது நான் வந்து நெக்ஸ்ட் காரில் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிடுவேன். அதுதான் வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டும். இப்போ வந்து இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து எல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு காரை விட்டு நான் செகண்ட் கார் யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ். இப்போ இந்த எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது பாருங்கள். இஃப்ங்கிற இதில் வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், 1 ஈக்குவல் டு 2. இப்போ இந்த 1 ஈக்குவல் டு 2ங்கிறது வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு தெரியும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப்க்கு கீழே இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து இது கன்ஃபார்மாக தெரியும் நம்ம இது வந்து ஃபால்ஸ்னு. இப்போ இந்த இது ஃபால்ஸாக இருக்கனால அது என்ன ஆகும்னா நம்மளோட செகண்ட் காருக்கு ஜம்ப் ஆகுது, அதாவது எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. இது ஃபால்ஸ்னால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போ அதனால வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ இந்த எல் ஸ்டேட்மெண்ட் போய் இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது பிரிண்ட் ஆகுது. அதாவது பிரிண்ட் 1 டஸ் நாட் ஈக்குவல் டு 2. அதனால வந்து இந்த பிரிண்ட் 1 ஈக்குவல்ஸ் 2ங்கிறதே வந்து இன்டர்பிரிட்டர் இக்னோர் பண்ணிடும். நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து 1 டஸ் நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து எல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, இப்போ இந்த கேஸில் வந்து நம்மள்ட்ட வந்து 3 கார் இருக்கிறத எடுத்துக்கோம். இப்போ இந்த 3 கார் இருக்கிறதுனால என்ன யூஸ்னா, எனக்கு ஃபஸ்ட்டு 2 கேஸ் ஃபெயில் ஆனால் கூட நான் வந்து தேர்ட் கேஸ் யூஸ் பண்ணிக்குவேன். அதாவது என்னோட ஃபஸ்ட்டு ஒரு காரில் வந்து ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இன்னொரு கார் வந்து பெட்ரோலில். அப்போ நான் வந்து தேர்ட் கார் நல்லா இருந்துச்சு, அந்த தேர்ட் கார் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் வந்து எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த இஃப்ங்கிற கண்டிஷனில் இருக்கிறது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்சிஃப்க்கு போகும்.
இந்த எல்ஸ் இஃப்ங்கிறதுல இருக்கிறது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸுக்கு போகும். இந்த மாதிரி எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு எந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எலிஃப் இல்லாட்டி எல்ஸ் இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட். இந்த எலிஃப்ங்கிறது என்னன்னா எல்ஸ் இஃப்ங்கிறது தான் வந்து நம்ம ஷார்ட்டாக எலிஃப்னு போடுவோம். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 1 ஈக்குவல் டு 2, அதாவது 1 ஈக்குவல் டு 2 செக் பண்ண சொல்கிறோம். இப்போ பிரிண்ட்டில் வந்து டோன்ட் பிரிண்ட் திஸ்னு வருது. ஏன்னா 1 ஈக்குவல் டு 2 வந்து ஃபால்ஸ்னு நமக்கு தெரியும். அப்போ இது வந்து பிரிண்ட் ஆகாது. இந்த பிரிண்ட்டுங்கிற இஃப் கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த எல்ஸ் இஃப்ல இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். 1 நாட் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறோம். இப்போ 1 ஈக்குவல் டு 2ங்கிறது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். 1 நாட் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறோம். இப்போ இந்த 1 நாட் ஈக்குவல் டு 2ங்கிறது வந்து ட்ரூ. அப்போனா வந்து இது பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து செகண்ட் கண்டிஷன்லேயே வந்து ட்ரூவாக இருக்கனால நமக்கு வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எல்ஸுக்கு போகாது. அதாவது எனக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கார் செக் பண்ணுறேன், அது வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அப்போ நான் வந்து செகண்ட் கார் செக் பண்ணும்போது அது வந்து ட்ரூவாக இருக்குது, அதாவது நல்லா இருக்கிறதுனால நான் செகண்ட் காரே யூஸ் பண்ணிப்பேன், நான் தேர்ட் கார்க்கே போக மாட்டேன். அதான் வந்து இப்போ இஃப்ங்கிறதுல வந்து ஃபால்ஸாக இருக்குது. செகண்ட் எல்ஸில் வந்து நமக்கு வந்து ட்ரூவாக இருக்கனால இந்த இதே வந்து பிரிண்ட் ஆயிரும். இந்த எல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்கே போகாமல் எனக்கு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். மல்டிபிள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கும்போது இதை வந்து நம்ம எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கண்டிஷன் வேணால் செக் பண்ணிட்டு அதை வந்து ஆர்டரில் செக் பண்ணும்போது எந்த இது வந்து ட்ரூவாக இருக்கோ அந்த இதை பிரிண்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிடும். அதான் வந்து மல்டிபிள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கேஸ் எடுத்திங்கன்னா நம்ம 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். இந்த 3 கண்டிஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இஃப்ல வந்து நான் 1 ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறேன், அது வந்து ஃபால்ஸ். அதனால வந்து இந்த இது பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் எலிஃப்க்கு போகும். 1 நாட் ஈக்குவல் டு 1. இப்போ 1 நாட் ஈக்குவல் டு 1 வந்து ஃபால்ஸ். அப்போ இதையும் வந்து கேன்சல் பண்ணிடும், இதையும் வந்து பிரிண்ட் பண்ணாது. அப்போ நெக்ஸ்ட் வந்து 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19. 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19 ட்ரூ. ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னால இந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து செகண்ட் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும்னா ஜஸ்ட் வந்து கீழே இருக்க எல்லாத்தையுமே வந்து இன்டர்பிரட்டர் இக்னோர் பண்ணிடும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரூ கண்டிஷன் கிடைச்சிருச்சு. அதனால வந்து நெக்ஸ்ட் இருக்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இந்த நமக்கு ட்ரூ கண்டிஷனில் இருக்க வேல்யூ மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். அதான் வந்து மல்டிபிள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது உங்கள்கிட்ட நிறைய கார் இருக்குது, அதில் வரிசையாக ஒவ்வொரு காராக நீங்கள் செக் பண்ணிட்டு வரீங்க, அதில் எந்த கார் நல்லா இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. அதான் வந்து மல்டிபிள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் நம்ம என்ன பார்த்தோம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.